இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அலோர் காஜாவில் ஆணுறுப்பை காட்டிய ஆடவரை அடித்தே கொன்ற பொதுமக்கள் 7 பேர் கைது. மலாக்கா அலோர் காஜாவில் பொது இடத்தில் தனது ஆணுறுப்பை காட்டி அநாகரிகமாக நடந்து கொண்டு 51 வயது ஆடவர் பொதுமக்களால் அடித்தே கொல்லப்பட்டார். நேற்று முன்தினம் இரவு 7 மணிக்கு மேல் அச்சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு பேரங்காடிக்கு வெளியே ஒரு கார் நிறுத்தும் இடத்தில் அவ்வாடவர் அவ்வாறு நடந்து கொண்டதால் சிடமடைந்த பொதுமக்களில் சிலர் அவரை துரத்தி சென்றனர். ஜாலான் பஸ்தேரி பக்கமாக ஓடியவரை பிடித்து 2 ஆடவர்கள் தாக்கினர். அவர்களிடம் இருந்து தப்பித்து புதர் பகுதியை ஓடிய அந்நபர் பின்னர் ஆற்றில் குதித்தார். எனினும் கரையை தாண்டியதுமே பொதுமக்களிடம் மீண்டும் சிக்கி சரமாரியாக தாக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் ஒரு பாகிஸ்தானிய ஆடவர் உட்பட 7 பேரை கைது செய்தது. அவர்கள் அனைவரும் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டனர். இரும்பு சுத்தியலால் சிறுமியை தாக்கிய ஆடவன் தடுத்து வைப்பு. ஜஹூர் பாரு தாமான் துங்கு துன் அமினாவில் உள்ள அடுக்ககத்தில் 12 வயது சிறுமியின் தலையில் இரும்பு சுத்தியலால் தாக்கி காயம் விளைவித்த 39 வயது ஆடவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அந்த சிறுமியின் தந்தை போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து ஜூலை 26ஆம் தேதி அந்த சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டதாக வட ஜொஹூர் பாரு போலீஸ் தலைவர் பல்வீர் சிங் தெரிவித்தார். போதைப்பொருள் உட்பட பல்வேறு குற்ற பின்னணிகளை அந்த சந்தேக நபர் கொண்டுள்ளது விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த ஆடவன் மீதாபெத்தமைன் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதும் அவனது சிறுநீர் பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி உச்சந்தலையில் காயம் மற்றும் வலது கையில் வீக்கம் ஏற்பட்டதால் சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக பல்வீர் சிங் கூறியுள்ளார். ஆபத்தான ஆயுதத்தை பயன்படுத்தி வேண்டுமென்றே காயப்படுத்தியதற்காக குற்றவியல் சட்டத்தின் 324வது பிரிவின் கீழ் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. டோல் கட்டணம் ரத்து செய்வது எளிதான காரியம் அல்ல, பொதுப்பணி அமைச்சர் தகவல். டோல் கட்டணம் ரத்து செய்வது எளிதான காரியம் அல்ல என்பதோடு இதனால் அரசாங்கம் பெரிய அளவிலான நிதி விளைவை எதிர்நோக்க நேரிடும் என்பதை பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதற்கு பில்லியன் கணக்கான ரிங்கிட் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதால் டோல் கட்டணத்தை ரத்து செய்வது எளிதானதல்ல என்ற கருத்து அரசாங்கத்திற்கு இருப்பதாக அவர் கூறினார். டோல் கட்டணம் ரத்து செய்யப்பட்டால் நெடுஞ்சாலைகளில் பராமரிப்பு வேலைகளை செய்ய அரசாங்கம் பெரிய நிதி வளத்தை கண்டறிய வேண்டும். மேலும் இந்த நோக்கத்திற்காக பெரிய அளவில் பில்லியன் கணக்கான ரிங்கிட் தேவைப்படுகிறது என நாடாளுமன்றத்தில் அலெக்சாண்டர் நந்தா தெரிவித்தார். நெடுஞ்சாலைகளின் சுய பராமரிப்புக்காக பெரிய நிதியை பயன்படுத்தி அரசாங்க நிதிகள் பிற நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் என்று நாம் கற்பனை செய்யலாம். ஆனால் இது சாத்தியம் அல்ல என்று அவர் விளக்கம் அளித்தார். அரசாங்கம் அமைப்பதில் வெற்றி பெற்றால் டோல் கட்டணத்தை ஒழிப்பதாக முன்பு எதிர்க்கட்சியாக இருந்தபோது பக்கத்தான் ஹரப்பான் அளித்த தேர்தல் வாக்குறுதி மற்றும் அது செயல்படுத்தப்பட்டால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து பெரிகத்தான் நேஷனல் பெசுட் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சே முகமது சுல்கிஃப்லி ஜூசோ கேள்வி எழுப்பியிருந்தார். சாலை ஆர்ப்பாட்டமும் சந்தர்ப்பவாதமும். மலேசிய நெருக்கடி குறித்து துருன் அன்வார் பேரணி சொல்ல வரும் செய்தி என்ன? சார்லஸ் சந்தியாகோ. சனிக்கிழமை நடைபெற்று முடிந்த துருன் அன்வார் பேரணி கொள்கைக்காக அல்ல, வாழ்க்கைக்காக. மாணவர்கள், தொழிலாளர்கள், ஓய்வு பெற்றோர் என பலர் அரசியலுக்காக அல்லாமல் தங்களின் வயிற்றுக்காக சாலைகளில் இறங்கினர். விலைவாசி உயர்வு, சம்பள உயர்வின்மை, பலவீனமடைந்து வரும் பொது சேவை போன்றவை மக்களை நெடுங்கடலில் மூழ்கடிக்கிறது. இது பணக்காரர்களின் போராட்டம் அல்ல, தன்மானத்திற்கான குரல் என கிளான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ கூறுகிறார். மக்கள் எதிர்ப்பது நன்கு திட்டமிடப்பட்ட மானியங்கள், நியாயமான குறைந்தபட்ச ஊதியம், மக்கள் சக்திக்கு உட்பட்ட சுகாதார சேவை மற்றும் கிராம பகுதிக்கான முதலீடுகளை, மாறாக ஸ்லோகமோ கருணையோ அல்ல. ஆனால் இதே பேரணியை சில சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் கைப்பாவையாக பயன்படுத்திக் கொண்டதையும் மறுக்க முடியாது என சார்லஸ் சுட்டிக்காட்டினார். அதிகாரம் கைவிட்டு போனதால் கலங்கி போன கை சுத்தமில்லா அரசியல்வாதிகள் சிலர் இப்போது திடீரென நீதி கேட்டு போராடுவதாக தங்களை காட்டிக் கொள்கின்றனர். அவர்களின் இந்த நடிப்பெல்லாம் வெறும் பழிவாங்கும் நாடகமே என சார்லஸ் கூறினார். இவானா ஸ்மித்தின் குடும்பத்திற்கு 1.1 மில்லியன் ரிங்கிட் வழங்க அரசு உத்தரவு. டச்சு மாடல் அழகி இவானா ஸ்மித்தின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்த தவறியதற்காக அவரது குடும்பத்தினருக்கு 1.1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது.
கொலைக்கான சாத்திய கூறுகளை குறிக்கும் சூழ்நிலை ஆதாரங்கள் இருந்த போதிலும் விசாரணை அதிகாரி ஸ்மித்தின் மரணத்திற்கு தற்கொலை என்று வகைப்படுத்தியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இறந்தவரின் நகங்களுக்கு அடியில் சந்தேக நபரின் DNA காணப்பட்டது என்று தடயவியல் அறிக்கையை பெற்ற போதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரி உடனடி நடவடிக்கையை எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த அதிகாரி இவ்வழக்கு தொடர்பான முன்னேற்றங்களை நீதிமன்றத்திற்கு காட்ட தவறியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. MRT புத்ரஜயா பாதைகளில் பழுது பார்க்கும் பணிகள் நிறைவடைந்தன. இன்று காலையில் MRT புத்ரஜயா பாதை சேவைகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் தற்போது சரி செய்யப்பட்டுள்ளன என்று ராபிட் ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. UPM MRT நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை தொடர்ந்து அதன் பழுது பார்க்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன என்று ராபிட் ரயில் நிறுவனம் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறது. இந்நிலையில் தற்காலிக மாற்று ரயில் சேவைகளை நிறுத்தப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்ட கால வரைவு வரை பேருந்து சேவைகள் தொடர்ந்து இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பயண அட்டவணை விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று கூறிய ராபிட் நிறுவனம் பயணிகளின் சிரமத்தை மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. UPM மற்றும் தாமான் எக்வின் நிலையங்களுக்கு இடையில் ரயில் தண்டவாளத்தில் இருந்து அடையாளம் காணப்படாத குப்பைகளால் ரயில் போக்குவரத்து சேவை தடைப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சாரா உதவியின் கீழ் KK சூப்பர் மார்ட் கடைகளில் பொருட்களை வாங்க வாடிக்கையாளர்களுக்கு அழைப்பு. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் மை கார்டு அடையாள அட்டை வாயிலாக சுமகான் அசால் ரெஹ்மா அல்லது சாரா உதவியின் கீழ் 100 ரிங்கிட் வழங்கப்பட்டிருப்பதை KK சூப்பர் மார்ட் வரவேற்றுள்ளது. 24 மணி நேரங்களும் இயங்கி வரும் KK சூப்பர் மார்ட் பல்பொருள் அங்காடிகள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒவ்வொரு கடையிலும் 6000 பொருட்களை விற்பனைக்கு வைத்துள்ளன. இந்நிலையில் மடானி அரசாங்கத்தின் இந்த முன்னெடுப்பின் பங்காளி நிறுவனம் என்ற முறையில் KK சூப்பர் மார்ட்டும் வரும் ஆகஸ்ட் 31 மலேசியர்களுக்கு ஏராளமான தேர்வுகளை வழங்குகிறது. STR ரொக்க உதவி மற்றும் சாரா பெறுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்காளி மளிகை கடைகளில் மைகாஷி கணினி அமைப்பின் முறையின் வாயிலாக அத்தியாவசிய பொருட்களை ரொக்கம் இல்லாமல் வாங்க முடியும். அவ்வகையில் STR சாரா உதவி திட்டங்களை நிர்வகிக்கும் மைகாஷி பவுண்டேஷன் KK சூப்பர் மார்ட் உடனான ஒத்துழைப்பின்படி நாடு முழுவதும் மேலும் அதிகமான மைகாஷி கணினி அமைப்பு முறையை விரிவுபடுத்தப்பட உள்ளது. கிளான் ஆற்று பாலத்துக்கு அடியில் பெண்ணின் சடலம் கண்டெடுப்பு. நேற்று காலை பூச்சோங் ஜாலான் ஜுருந்தெரா அருகே உள்ள கிளான் ஆற்று பாலத்தின் கீழ் பாறைகளில் ஓர் அடையாளம் தெரியாத பெண்ணின் உடல் குப்புற கிடந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அப்பெண் உடல் முழுவதும் கருப்பு நிற உடை அணிந்திருந்ததாகவும் அடையாள ஆவணங்கள் அல்லது தனிப்பட்ட உடைமைகள் எதுவும் காணப்படவில்லை என்றும் சுபாங் ஜெயா போலீஸ் தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் கூறினார். நண்பகல் சுமார் 1 மணிக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தடயவியல் குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டது. சடலத்தின் நிலையை பார்க்கும்போது 24 மணி நேரங்களாக அது ஆற்றில் இருந்திருக்க கூடும் என வான் அஸ்லான் சொன்னார். சவ பரிசோதனைக்காக சடலம் செட்டாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. அபராதம் விதிக்கப்பட்டதால் அதிருப்தியாம் ரகளையில் ஈடுபட்ட கேப்காய் மோட்டார் சைக்கிள் ஓட்டி கும்பல். மலாக்கா அலோர் காஜாவில் ரகளையில் ஈடுபட்டதன் பேரில் கேப்காய் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளான 2 கும்பல்களை சேர்ந்த 23 பேர் கைதாகினர். நேற்று முன்தினம் புலாதான் கான்சில் ரவுண்ட் அபவுட் அருகே இச்சம்பவம் நிகழ்ந்தது. மலாக்கா மாநகர் மன்ற அமலாக்க பிரிவு அபராதம் விதித்ததால் ஏற்பட்ட அதிருப்தியை வெளிப்படுத்தவே அவர்கள் அந்த அட்டகாசத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. முதல் சம்பவத்தில் கோலாலம்பூர் மற்றும் மலாக்காவில் இருந்து வந்திருந்த 9 பெண்கள் உட்பட 18 பேர் பண்டா ஹிலேரில் CFZ எனப்படும் வாகனமில்லா பகுதிக்குள் நுழைந்து ஸ்டேட் டாக்ஸ் கட்டடத்திற்கு முன்பே அவற்றை நிறுத்தி வைத்தனர். அவ்விடத்தை விட்டு நகருமாறு விடுவிக்கப்பட்ட உத்தரவை மீறியதால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. சினமடைந்து அபராத நோட்டீஸை கிழித்து போட்டதோடு அமலாக்க அதிகாரிகளையும் தகாத வார்த்தைகளால் அக்கும்பல் திட்டியது. இதை பார்த்து உள்ளூர் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சிலர் கோபமடைந்து சண்டைக்கு போயினர். அந்த கலவரத்தில் 2ஆம் கும்பலை சேர்ந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஹெல்மெட் மற்றும் பாட்லாக் இரும்பினால் தாக்கப்பட்டு காயத்திற்கு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜெராம் பாடாங்கில் மக்கள் சேவை செய்ய எங்களை அனுமதியுங்கள், தொந்தரவு செய்யாதீர்கள். பெர்ஜத்து சஞ்சீவன். நெகிரி செம்பிலான் ஜெராம் பாடாங்கில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறவிருந்த கால்பந்து போட்டி ஆளுங்கட்சியின் அரசியல் தலையீட்டால் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக ஜெராம் பாடாங் பெர்கத்தான் நேஷனல் ஒருங்கிணைப்பாளர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்யும் பல்வேறு சமூக நிகழ்ச்சிகளுக்கு இப்படித்தான் சிக்கல்கள் ஏற்படுத்தப்படுகின்றன.
இந்த அரசியல் கீழறுப்பு வேலைகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக தேர்தலில் நேருக்கு நேர் மோதும் திராணி வேண்டும் என சஞ்சீவன் கூறியுள்ளார். மாநிலத்தை ஆளும் பகத்தான் ஹரப்பான் தேசிய முன்னணி கூட்டணி அரசு செய்ய வேண்டிய பல வேலைகளை நிலுவையில் உள்ளன. அவற்றுக்கு முதலில் தீர்வு காணுங்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். இப்படி தீர்க்கப்பட வேண்டிய மக்கள் பிரச்சனைகள் குவிந்து கிடக்கும் நேரத்தில் அவற்றை நிவர்த்தி செய்யாமல் எதிர்க்கட்சிகளின் தொந்தரவு விளைவிப்பதிலும் அவர்களை முடக்குவதிலும் ஆளுங்கட்சி முனைப்பு காட்டுகிறது. குலும்பாங் அருள்மிகு ஸ்ரீ மகா சிவசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் சமுதாய மேம்பாட்டு பணிகள். டத்தோ சிவகுமார் பெருமிதம். ஆலயங்கள் சுயமாக இயங்கும் தளமாக உருவாகும் போது சமுதாய மேம்பாட்டுக்கும் அவற்றால் ஆக்கப்பூர்வமாக பங்காற்ற முடியும். உலுஸ்லாங்கூர் கம்பாங் குலுபாங் அருள்மிகு ஸ்ரீ மகா சிவசக்தி மாரியம்மன் ஆலயம் அதற்கு மிக சிறந்த உதாரணம் என மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் பாராட்டினார். அவ்வாலயத்திற்கு அண்மையில் தான் மேற்கொண்ட வருகையின் போது அதனை நேரில் கண்டதாக அவர் சொன்னார். சிலம்ப வகுப்புகள், சமய மற்றும் தேவார வகுப்புகள், சமூகத்தின் ஆன்மீக உணர்வை ஊக்குவித்தல் போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களை ஆலயம் செய்து வருகிறது. ஆலய நிர்வாகத்தின் இத்தகைய செயல்பாடு மகிழ்ச்சி அளிக்கிறது. சமய ஆன்மீக கடமைகளை செவ்வனை செய்யும் அதேவேளை சமுதாய மேம்பாட்டுக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுத்து வருகிறது. சமய கடமையோடு சமூக கடமைகளையும் சிறப்பாக ஆற்றி வரும் கோவில்களில் ஒன்றாக இந்த சிவசக்தி மாரியம்மன் ஆலயம் விளங்குவதாக அவர் கூறினார். ஆலய தலைவர் தங்கராஜாவின் அழைப்பின் பேரில் கடந்த ஞாயிறன்று சிவகுமார் ஆலயத்திற்கு வருகை மேற்கொண்டார். காணாமல் போனதாக கூறப்பட்ட சிறுவனின் சடலம் புதைக்கப்பட்ட சம்பவம். தந்தைக்கு 7 நாள் தடுப்பு காவல் நீடிப்பு. நெகிரி செம்பிலான் ராம்பினில் 6 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான அவனது தந்தை விசாரணைக்காக 7 நாள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இஸ்கந்தார் புத்திரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். ஜோஹர் பாரு புக்கிட் இன்டாவில் ஜூலை 24ஆம் தேதி உணவு வாங்குவதற்காக வெளியில் செல்லும் முன் காரில் தாம் சென்றுவிட்டு மகன் வந்து பார்த்தபோது காணாமல் போனதாக 36 வயது அவ்வாடவன் முன்னதாக போலீசில் புகார் அளித்திருந்தார். எனினும் அவ்வாடவனை போலீஸ் துருவி விசாரித்ததில் ரொம்பினில் அச்சிறுவனது சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக குமரேசன் சொன்னார். போலி புகார் செய்ததன் பேரில் அவன் தற்போது விசாரிக்கப்படுகிறான். நெகிரி செம்பிலான் விசாரணை ஜம்போல் குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவ்வாடவன் போதைப்பொருள் உட்கொண்டிருக்கவில்லை என்பதும் அவனுக்கு பழைய குற்றப்பதிவுகள் இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது.